திருச்சியில் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகி கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி கலைப்புலி ராஜாவை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். மற்றொரு ரவுடி தப்பியோடிய போது கால் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. பதைபதைக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பிரபல ரவுடிக்கு வலது கையாக செயல்படுவது யார் என்ற தொழில் போட்டியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. தொழில் போட்டியில் கொலை செய்துவிட்டு காட்டுக்குள் பதுங்கியிருந்த வளர்ந்து வரும் ரவுடியை போலீசார் தட்டி தூக்கி உள்ளனர். திருச்சி மாநகரத்தையே அலறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்த ஆங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான நவீன்குமார். விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியாக இருந்த இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடிகளின் படை பலத்துடன் உலா வந்த நவீன்குமார் கடந்த புதன்கிழமை வெட்டி கொலை செய்யப்பட்டார். லால்குடி பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்த இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இருவரை போலீசார் கைது செய்திருந்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியான ரவுடி கலைப்புலி ராஜாவை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். ஆதிகுடி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதுடன் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கலைப்புலி ராஜாவை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக இறங்கிய நிலையில் சமயபுரம் அருகே உள்ள சிறுகனூர் வனப்பகுதியில் தனது கூட்டாளியுடன் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று வனப்பகுதியில் அவரை சுற்றி வளைத்தனர். போலீஸ் வலையில் சிக்கியதை உணர்ந்த ராஜா மற்றும் அவரின் நண்பர் ஸ்ரீநாத் தப்பியோட முயன்றனர். அவர்களை துரத்திய போது ராஜா தான் வைத்திருந்த அரிவாளால் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்துள்ளார். இதனால் வேறு வழியின்றி போலீசார் துப்பாக்கியால் கலைப்புலி ராஜாவின் வலது காலில் சுட்டு பிடித்தனர். அவரது நண்பர் ஸ்ரீநாத் தப்பி ஓடும்போது அங்கிருந்த கல்லில் மோதி கீழே விழுந்தார். இதில் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பிடிபட்ட ரவுடி கலைப்புலி ராஜாவுக்கு லால்குடி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எலும்பு முறிவு ஏற்பட்ட ஸ்ரீநாத்திற்கு மாவுக்கட்டு போடப்பட்டு லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நவீன்குமார் கொலை வழக்கு தொடர்பான விசாரணையில் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. விக்ரம் நடித்த பீமா படத்தில் பிரபல ரவுடியாக வரும் பிரகாஷ்ராஜுக்கு வலது கையாக யார் இருப்பது என்ற போட்டி நிலவும். இந்த திரைப்படத்தையே விஞ்சும் அளவிற்கு திருச்சி ரவுடிகளின் கதை நீண்ட நெடிய குற்ற பின்னணியை கொண்டுள்ளது. லால்குடி டால்மியாவைச் சேர்ந்த பிரபல ரவுடி தமிழரசன் மீது கொலை, கொள்ளை, வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த ரவுடிக்கு விசுவாசமாக இருக்கும் ரைட் லெப்ட் யார் என்பது வளர்ந்து வரும் ரவுடிகளான நவீன்குமார் மற்றும் கலைப்புலி ராஜா இடையே கடும் போட்டி நிலவியதாக கூறப்படுகிறது. யார் பிஸ்தா என்பதை நிரூபிப்பதில் குட்டி ரவுடிகளுக்கு இடையே நீண்ட நாட்களாக பகைமை இருந்து வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த புதன்கிழமை நவீன்குமாரை திட்டமிட்டு தனது ஆதரவாளர்களுடன் சென்று ராஜா கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் சிறுகனூர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த கலைப்புலி ராஜாவை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். இதே பகுதியில்தான் ஓராண்டிற்கு முன்பு பிரபல ரவுடி கொம்பன் ஜெகன் என்கவுண்டர் செய்யப்பட்டார். 2 நாட்களுக்கு முன்பு ரவுடி நவீன்குமார் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மற்றொரு ரவுடி கலைப்புலி ராஜாவை போலீசார் சுட்டு பிடித்த சம்பவத்தால் லால்குடி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.